சிவகங்கை அருகே சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். அந்த பகுதியில் மாடுகளின் நடமாட்டம் தொடர்பான குற்றச்சாட்டு என்ன? மாட்டின் உரிமையாளர்கள் மீது ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? உயிரிழந்த இளைஞரின் விவரம் என்ன? தற்போதைய நடவடிக்கை என்ன? சிவகங்கையில் ரோட்டில் சுற்றித் திரியும் மாடுகளால் அடிக்கடி விபத்து அபாயத்தில் பயணிப்பதாக வாகன ஓட்டிகள் புகார் செய்த நிலையில இரவு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்த மாட்டின் மீது ஒரு மோதி பலியா இருக்காரு. சிவகங்கையில இருக்கிற மதுரை தொண்டி ரோடு, மேலூர் ரோடு, திருப்பத்தூர் ரோடு, காந்தி வீதி, மதித்து ரோடு, அரண்மனை வாசல், பஸ் ஸ்டாண்ட் உள்ளிட்ட பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பகல் மற்றும் இரவு நேரங்களில் மாடுகள் சுற்றி திருவிழால் வாகன ஓட்டிகள் விபத்து அபாயத்தில் பயணிச்சிட்டு இருக்காங்க. இரவுகள் மாடுகள் சென்ட்ரல் மீடியன் பக்கத்துல ரோட்ல அப்படியே படுத்து கிடக்கிறதால வாகனங்களை செல்பவர்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கும் சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்ணாங்கிப்பட்டியை சேர்ந்த தவக்குமார் காந்தியில் உள்ள தன்னோட காய்கறி கடையை அடைத்து விட்டு நைட் இரவு வீட்டுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா மேலூர் ரோட்ல, அதாவது கால்நடை மருத்துவமனையை தாண்டி செல்லும் போது பாத்தீங்கன்னா ரோட்டின் குறுக்கே மாடு வந்ததால் மாட்டின் மீது மோதி தவக்குமார் கீழே விழுந்தாரு. இதுல பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தாங்க. அங்க பணியிருந்த டாக்டர்கள் பரிசோதத்துல தவக்குமார் பரிதாபமாக உயிரிழந்தாரு. இது குறித்து தவக்குமாரோட மனைவி தனம் விபத்து குறித்து நகர் போலீசால புகார் அளித்து விசாரணை மேற்கொண்டு இருக்கு. இந்த மாடுகள் மட்டும் கிடையாது, தற்போது இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாய்களால் பிரச்சனையாகி விபத்துகள் ஆகி இது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது தொடர்ந்து இப்ப மாடுகளாலும் விபத்துகள் அதிகரிக்க தொடங்கி இருக்கு. அந்த விபத்துகள் குறித்து குறிய நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு இதுக்கு முழுமூச்சா இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழிவகைகளை பண்ணணும்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.